மூச்சு திணறல தான் இறந்தான்னு ஊரை நம்ப வச்சு ஹீரோயின் உடம்பை கொண்டு பதச்சிடலான்னு நினச்சாங்க ஹீரோயினுடைய குடும்பத்தை. யமகாதகி செத்ததுக்கப்புறம் தனக்கான நீதி கிடைக்கணும்னு சொல்லி 4 கால் கட்டிலோட நடு வீட்டில் புணமாக எந்திரிச்சு நின்னான். நம்ம சொன்ன பொய்யினால தான் யாராலையும் தூக்க முடியாத புணமாக நடு வீட்டுக்குள்ளே எந்திரிச்சு நிற்கான்னு நினச்ச அப்பா, என் பொண்ணு மூச்சு திணறல சாகலை, நான் தான் அடித்தேன், அதனால தான் கோவத்தில் தூக்க மாட்டிக்கிட்டான்னு ஊர் மக்களுக்கு முன்னால் உண்மையை சொன்னார். பொண்ணு கையை பிடிச்சி களத்து மேட்டில் ஒரு பையன் பேசிக்கிட்டு இருக்கான்னு அவங்க அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன்னு எக்ஸ் தலைவர் முன்னால் வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டார். பொண்ணு லவ் பண்ணல, நான் தான் ஒன் சைடாக 3 வருஷம் லவ் பண்ணேன், நீ என்ன கண்டிப்பாக லவ் பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு நான் தான் அவள் கையை பிடிச்சி வற்புறுத்தினேன், அவன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி ஒன் சைடு லவரும் வந்து தான் செஞ்ச தப்பை அங்கே ஊர் மக்களுக்கு முன்னால் ஒத்துக்கிட்டாப்ல. இதுக்கு நடுவில் ஹீரோனுடைய பாட்டி, இந்த ரூமில் தான் எங்கள் அக்காவும் இறந்தா, அந்த ரூமை நான் ரொம்ப நாளாக பூட்டி வச்சுருந்தேன், இந்த ரூமை இவள் திறந்துட்டா, அதனால் இவள் சாவுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு பாட்டியும் புலம்ப. இப்போது ஹீரோனுடைய ஃப்ரெண்டு இவள் ஏற்கனவே இதே ஊரில் ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்ல அந்த பையனையும் கூப்பிட்டு வந்து கேட்டால், ஆமாம் கடைசியாக நான் தான் அவள் கூட சண்டை போட்டேன், அதனால தான் இறந்துட்டான்னு அவனும் அழுதுகிட்டே சொல்ல. ஆனாலும் இவ்வளோ பேர் சொல்லியும் அந்த உடம்பு நின்னதை விட்டு அந்த இடத்த விட்டு இறங்கவே இல்லை, அப்படியே நின்றுட்டே தான் இருந்துச்சு. கடைசியாக நாங்கள் பேச சொல்ல டவர் கிடைக்கல, ஆனாலும் கட் பண்ணல. கடைசியாக அந்த அரை மணி நேரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவள் இறந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சலான்னு சொல்லி அவள் லவ்வர் சொல்ல போலீஸ் அதை எடுத்து செக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணனை கைது பண்ணுறாப்புல. நைட்டு நடந்தது என்னென்னா, அப்பா அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற கோவத்தில் ஹீரோயின் மாடியில் போயிட்டு லவ்வர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்திருக்காப்புல. இதில் நடுவில் ஹீரோவுக்கு டவர் கிடைக்கல. டவருக்கு அவர் ட்ரை பண்ணிட்டு சொல்ல அவள் பேசுவான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாப்புல ஹீரோயின். இதில் அவங்க அண்ணன் சடக்குன்னு ரூம்குள்ளே வந்துடுறாப்புல. வந்துட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், அந்த பையன் நம்ம ஜாதி கிடையாது, அவனை விட்டுரு, இல்லைனா பிரச்சனை ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. இதுக்கு ஹீரோயினி, உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதே ஜாதியில் ஒரு பொண்ணை நீ லவ் பண்ண, அந்த பொண்ணு உனக்காக இறந்துட்டு, இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு தெரியும், அம்மனுடைய கிரீடத்தை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் அதை வச்சு பணம் வர வாங்கியிருக்க, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் பேசிக்கிட்டே இருக்க சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடுது. இதை பார்த்த அண்ணன் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு, இவளை உயிரோட விட்டால் நம்ம மாட்டிக்கிடுவோன்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவள் கழுத்தில் காலை வச்சு அண்ணனே தங்கச்சியை கொண்டுடுறாப்புல. அண்ணனுக்கு தெரியாது அந்த செல்லு ஆனில் தான் இருக்குன்னு. கடைசி அரை மணி நேரம் அவங்க பேசின எல்லாமே அந்த செல்லு ரெக்கார்ட் ஆகிட்டு அதை தான் போலீஸ் செக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணனை கைது பண்ணிட்டாப்புல.